தலவாழம் போட்டுருக்கோம். வெட்டிங் டேவுக்கு அடுத்த கட்டமாக முக்கியமான விஷயம் என்ன, எல்லாருக்கும் சாப்பாடு தான். ஸோ லஞ்சுக்கு வந்து சரி வீட்டிலே செஞ்சிட்றேன்னாங்க பிரியாணி. இல்லை வேண்டாம், இன்றைக்கி வெளியில் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. வெளியில் மீன்ஸ் பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட போகிறோம். ஏறக்குறைய ஒரு 3 மாதமாவது இருக்கும்ல நம்ம வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டு. ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆகுது ஹோட்டலில் சாப்பிட்டு. 3 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் வெளியில் போய் பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட போகிறோம். பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சாய்ஸ் இருக்குது. எங்கே போகிறது அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி. ஸோ அது கொஞ்சம் டிஸ்டன்ஸு. ஸோ அதுக்கு இப்போ அங்கே போகலாமா? ஏன்னா எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் பிரியாணியும் நல்லாயிருக்கும், கத்திரிக்காயும் நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டுமே சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அங்கே போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அது கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் எனக்கு ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே போய் போகலாமாங்கிற இன்னொரு யோசனை இருக்குது. ஒரு 2 டயலமோலும் இருக்குது. காரில் போகும்போது எங்கே போகலாங்கிறது அப்படியே டிசைட் பண்ணிவிட்டு போய் வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான். வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் எந்த ஹோட்டலில் வாங்கியிருக்குங்கிறது. இப்போ நம்ம பிரியாணி போய் வாங்கிட்டு வரோம். ஓகே, வாங்க போகலாம். நாங்கள் ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏறக்குறைய 3 மாதத்துக்கு அப்புறம் கார் டிரைவிங்கில் வெளியில் போகிறோம். ஸோ அப்பப்போ பக்கத்தில் கார் எடுக்கணுங்கிறத எடுத்துகிட்டு வரதோட சரி. பாருங்கள், எல்லாம் முகமுடி திருட நாட்டம் போகிறோம். பேசுகிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ சேஃப்டியும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் மாஸ்க் கண்டிப்பாக போடுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே, ஏதோ பிரியாணியே நாங்கள் யோசிச்சு தான் சரி ஹோட்டலில் போய் வாங்கலாமா வேண்டாமா அது இந்த டைத்தில் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி ஓகே, ரொம்ப நாள் தான் ஆச்சில் வாங்கி கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி சாப்பிட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம் ஒரு வழியாக எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணிக்கு. நீங்கள் சென்னையிலேருந்து பெங்களூரோ இல்லை பெங்களூர்லேருந்து சென்னைக்கோ வந்தீங்கன்னா இது ஹைவேஸ்லேயே இருக்குது. அதாவது சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா பூந்தமல்லியை தாண்டி வாங்கியாச்சா? பிரியாணி வாங்கியாச்சு. நம்ம வீட்டுக்கு போகலாம். போய் சூப்பராக இன்றைக்கி ஒரு கட்டு கட்டுறோம். வாங்க. ஓகே,
ஓகே, நம்ம ஆக்சுவலாக ஒரு லாங் டிரைவ் ரொம்ப நாளைக்கு அப்புறம், 2 மாதம் 2.5 மாதத்துக்கு அப்புறம் தான் காரையும் எடுத்துருக்குறோம், வெளியிலையும் போயிருக்கிறோம், வெளியில் ஹோட்டல்லையும் வந்து ஃபுட்டு நம்ம வாங்கியிருக்கிறோம். இந்த ஒரு 2.5 மாதம் 3 மாதமா வெளியில் ஹோட்டல் சாப்பாடு எதுவுமே சாப்பிடல. சரி, அது யோசனையாக தான் இருந்துச்சு. பட் இங்கே கொஞ்சம் ஹைஜீனிக்லாம் மெயின்டைன் பண்ணதுனால சரி போய் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சிக்கன் பிரியாணி. பார்த்தீங்கன்னா என்ன 2 வாங்கியிருக்கோன்னு பார்க்காதீங்க, 4 பேருக்கு. இங்கே வந்து நிறைய இருக்கும், குவான்டிட்டி பார்த்து நிறைய கொடுப்பாங்க. ஒரு பிரியாணி வாங்கினீங்கன்னா 2 பேர் சாப்பிடலாம். சிக்கன் பிரியாணி மட்டும்தான் கிடச்சிது, மட்டன் பிரியாணி இன்னைக்கு இல்லை. ஸோ அதுவும் 65 நம்ம வாங்கிட்டு வந்துருக்கோம். இது வந்து 200 ருபீஸு ஜிஎஸ்டியோட சேர்த்து, ஜிஎஸ்டியோட 200 ருபீஸு. அதுமாரி இது 65 பார்த்தீங்கன்னா இதுதான். எத்தனை பீஸ்? 5 பீஸ் இருக்கா? 5 6 பீஸ் இருக்கு. 5 தான், 5 பீஸு. 5 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸு. ஸோ பிரியாணி வந்து 200 ருபீஸு. ஸோ டோட்டலாக நமக்கு இன்றைக்கி 600 ருபீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். எல்லாரும் கொலை பசியில் இருக்காங்க, என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எல்லாம் பசி வருதுன்ட்டு. இதுக்கு மேலே நம்ம அவங்கள சோதிக்க வேண்டாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு வெளியில் ஒரு சில்வர் கவர் போட்டிருக்காங்க, குச்சிக்கோ. உள்ளார பேப்பர், நம்ம நார்மல் பேப்பர் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. தம்பி என்ன பிரிச்சிருக்காரு? ஆனியனா? இது வந்து ஆனியன் பச்சடி. நான் இன்னைக்கு கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால எக்ஸ்ட்ராலாம் வாங்கிட்டு வந்துருக்குறேன். நான் கத்திரிக்காய் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காவே நான் மெயினாக அங்கே போனேன் இன்னைக்கு, இல்லைன்னா ஸ்டாருக்கு போகிற மாதிரி தான் பிளானு. ஓகே, இப்போ நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். எல்லாம் கொலை பசியில் இருக்காங்க, நம்மளை கொலை பண்ணுவாங்க போல் இருக்கு. உனக்கு என்ன கத்திரிக்காவா? கத்திரிக்காய் கேட்குறேன். கௌஷிகாவுக்கு ஊட்டி விட்டுடலாம். அடுத்து ரக்ஷன், உனக்கு ஆனியனா? ஆனியன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கா? ஓகே, நம்ம சாப்பிடலாம். நானும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இந்த பிரியாணிக்கு மட்டும் சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது. சிக்கன் கூட, சிக்கனோ கத்திரிக்காயோ ஆனியனோ எல்லாமே கிரேவி எதுவும் தேவையில்லை. அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த பிரியாணி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரியாணி அப்படின்னா இந்த பிரியாணி, எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா, குவான்டிட்டி பாருங்கள் எவ்வளோ. ஒரு இலையில ஒரு முழு தலவாழை போட்டிருக்கோம், அதில் ஒரு பாதி இலைக்கு மேலே பிரியாணியே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு குவான்டிட்டி. இது வந்து தாராளமாக 2 பேர் வந்து தாராளமாக சாப்பிடலாம். ஒரு சின்னவங்களும் பெரியவங்களும் ரொம்ப ரொம்ப தாராளமாக சாப்பிடலாம். 2 பெரியவங்களே சாப்பிடலாம். ஸோ அதனால் இது நீங்கள் போனீங்கன்னா கூட ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மிச்சம், வேஸ்ட் ஆகாது. ஹோட்டலில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரியாணி வாங்கினா வேஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நானே நிறையா வாட்டி போய் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எங்கள் ஆஃபீஸில் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து அடிக்கடி வீக்லி ஒன்ஸு போய் எஸ்எஸ் பிரியாணி தான் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். அடுத்து லெக் பீஸ் சாப்பிடலாம். இஞ்சி துகையில போடா, நல்ல செரிக்கட்டும். மாமியார் கோலா உருண்டைய போடா, திங்கட்டும். போகும்போது 2 மிளகாயை சுத்தி போடுறா, திஷ்டி போட்ட போகுது. 300-400 ரூபாய்க்கு தின்னுருப்பானுங்க பொருளுக்கு. நல்ல வேட்டை. அது எப்படின்னா, நம்ம வீட்டிலலாம் வந்து பிரியாணி பண்ணும்போது இந்த பீஸ் இருக்கு இல்லையா, சிக்கன் பீஸு, இதில் வந்து காரம் உப்பு இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு இந்த மசாலாலாம் வந்து உள்ளுக்குள்ளார போகாது. இவங்கள்ட்ட வந்து உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா, இந்த மசாலாவோட டேஸ்ட்டு அப்படியே பாருங்கள் சிக்கனுக்குள்ளார. நம்ம நார்மலாக பண்ணும்போது வீட்டிலலாம் அவிச்ச கறி மாதிரியே இருக்கும். இது வந்து உள்ளார எல்லாம் இறங்கி சூப்பராக இருக்குது. இப்போ நான் வந்து 65 வந்து டேஸ்ட் பண்ணிடுறேன். இன்னும் நான் 65 சாப்பிடல. காரமாக இருக்கு கொஞ்சம். எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்பைசி, கொஞ்சம் தூக்கலாக தான் சாப்பிடுவேன்.
கரெக்டாக தான் இருக்கு. என்ன நடக்குதுங்க? என்ன அருவம் பண்ணுமா இருந்துட்டு ஒரு ஹோட்டலே காலி பண்ணிட்டு. அதாவது மசாலா வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. காரம், உப்பு, அதுக்குள்ள புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு. பர்ஃபெக்ட். இதை மட்டும் தனியாக 65 மட்டும் தான் சாப்பிட்றேன். இவர் பாருங்க பஸ்ல ஸ்டாண்டிங்ல வர மாதிரி ஸ்டாண்டிங்ல நின்றுட்டு சாப்பிட்றாரு. இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணி அதை எடுக்கிறாரு, இங்க இருந்து இதை எடுக்கிறாரு. எல்லாம் பசியில இருக்காங்க. எல்லாம் அந்த மாதிரி செம்ம பசியில இருக்காங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் நான் பல வாட்டி சாப்பிட்டுருக்கேன். எப்படியாப்பட்ட ஹோட்டலாக இருந்தாலும் எப்பயாவது ஒரு டைமாவது அந்த பக்குவங்கிறது மாறிடும். ஆனால் இவங்க அந்த பக்குவமே மாறாம எப்பயும் ஒரே மாதிரி டேஸ்ட் கொடுக்குறாங்க. இதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இது வரைக்கும் நான் சாப்பிட்டப்ப எப்பயுமே அதாவது நல்லா இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு எப்பயுமே இருந்தது கிடையாது. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்லை. பாருங்க, கத்திரிக்காய் இன்னும் நான் சாப்பிட்டுக்கிறேன். கத்திரிக்காய் டேஸ்ட்டே இங்கே செம்மங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் எந்த பிரியாணிகளும் எங்கேயுமே நீங்கள் சாப்பிட்டே இருக்க முடியாது. இது எஸ்எஸ் பிரியாணியில் ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எக்கும் சாப்பிட்ருவோம். அதாவது இந்த டிஷ்ஷில் எதையுமே நீங்கள் குறை சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா 100க்கு 100 நான் கொடுப்பேன். ஃபுல் மார்க், ஒரு மார்க் கூட எதுவுமே குறைக்க மாட்டோம். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கு. நீங்களும் காரத்துக்கு ஒரு மார்க் குறைச்சிருவியா? தம்பி வந்து காரத்துக்காக ஒரு மார்க் குறைக்கிறாராம். 99 மார்க் கொடுக்குறான். கௌஷிகா வந்து 100 கொடுத்துருக்கா ஃபுல் மார்க். ஸோ ஆக மொத்தம் இந்த பிரியாணி இன்னைக்கு வெட்டிங் டே ஸ்பெஷல் வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால சூப்பர். வர இன்னொரு வாய் வச்சுக்கிறேன், ரொம்ப பசியா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதோட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஓகே, பாய்.